ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்மணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா பெப்பர் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். ஸோ பெப்பர் சிக்கனுக்கு தேவையான ஒரு சின்ன பவுட்ரு வந்து நம்ம அரைக்க போகிறோம். இப்போது அதுக்கு என்னென்ன தேவைன்னா தனியா, மிளகு, சீரகம், சோம்பு, அப்புறம் காஞ்ச மிளகா வந்து ஒரு 4லேருந்து 5 நம்பர். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி நான் ஒரு கால் ஸ்பூன் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. பட் இந்த பவுட்ரு வந்து வேறு எதுனா எதுக்குனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லாயிருக்கும். நான் நல்லா பவுட்ராக அரைச்சிட்டேன் அதை. அப்புறம் வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி உளுந்தோ சீரகமோ ஆட் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு சின்ன தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிப்போம். ஒரு 1/4 கிலோ சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் நான். ஸோ வந்து இது நல்லா வதங்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம். ஸோ அப்புறம் வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிடுறேன். இப்போயே ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஸோ வெங்காயம் தக்காளி எவ்வளோ நல்லா வதங்குதோ ஸோ அப்போ தான் சூப்பராக இருக்கும் அந்த கிரேவி. ஸோ இதெல்லாம் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். ஸோ அது வதங்க அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும். ஸோ அது நல்லா ஒரு மூடி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வதக்கி வச்சிட்டிங்கன்னா, இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வதக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து தக்காளி வெங்காயம் பாருங்கள் எப்படி நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ இது கூட நான் 1/4 கிலோ அந்த சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு ஸோ நல்லா கலந்து விடுறேன். ஸோ இப்போ நான் காரத்துக்கு ஏற்ப ரெட் சில்லி பவுட்ரு வந்து ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் கிட்ட நாங்கள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பவுடரும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ காரம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக வந்து நான் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. இல்லை உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிக்கன்லேருந்து வர கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எல்லாத்தையும் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் பொறுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா அப்படியே வந்து இது கிரேவி வந்து நல்லா வந்து குக் ஆகிருக்கும். ஸோ இன்னுமே ஒரு 5 நிமிஷம் நான் அப்படியே குக் பண்ண விட போகிறேன். ஸோ சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மசாலாலாம் நல்லா இறங்கின அப்புறம் கொத்தமல்லி போட்டு நான் அப்படியே இந்த ஸ்டேஜ்லேயே இறக்கிக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் திக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரேவி வந்து சூப்பராக இருக்கும். ரைஸுக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு ஷார்ட்டில் வேறு ஒரு புது ரெசிபியோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.